ஆர்ச்சாமி, போலீஸ் ஆபீசரே என்ன பண்ணுவீங்க? அடுத்து சிங்கத்தை கலா இருக்கிறவங்க. நீதி, நேர்மை, நியாயம். ஆர்ச்சாமி ரைட். ஆர்ச்சாமி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? தம்பிங்களா, நல்லா இருக்கீங்களா? இங்க வந்தீங்களா? இங்க குட் மார்னிங் தம்பி, நல்லா இருக்கீங்களா? இங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க நல்லா இருக்கீங்களா? அடா, நல்லா இருக்கீங்களா? இல்ல, நிறைய பேர் காணோம். கீழே இருக்காங்களா? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே ரெகுலரா இனிமே வந்துருவார் சார். இங்க நம்ம மின்மினி பூச்சி காணோம். இங்க இருக்கா? இந்த மின்மினி பூச்சி இல்லாம இன்னொரு பூச்சி விட்டா போதும் ஓடி பறந்துருச்சு. ஆர்ச்சாமி, ஆர்ச்சாமி தான். எல்லாம் எப்படி படிக்கிறீங்க? எல்லாம் படிக்கிறீங்களா? என்ன சாப்பிட்டீங்க காலையில? இட்லி, சட்னி, சாம்பார். சரி சரி. சாயந்தரம் என்ன பண்றீங்க? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து விளையாண்டு ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க. ஆர்ச்சாமி என்ன படிக்கிறீங்க? 4th. நீங்க 5th. 4th, 5th. யாருக்கு சின்ன பையன் இருக்கல? யார் கம்மியான ஸ்கூல்? ஆர்ச்சாமி தான் 4th. ஹையஸ்டா என்ன யார் படிக்கிறாங்க? 10th, 11th. சரி சரி. 11th என்ன குரூப்? ஹிஸ்ட்ரி குரூப், வரலாறு குரூப். நானும் ஹிஸ்ட்ரி குரூப் தான். கை கொடுங்க. நானும் ஹிஸ்ட்ரி குரூப் தான். எல்லாரும் நல்லா படிக்கணும். யார் யார் என்னென்ன ஆகிறேன்னு சொல்லியிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தரா சொல்லுங்க. ஆர்ச்சாமி என்ன? ஆர்ச்சாமி போலீஸ். ஆர்ச்சாமி போலீஸ். ஆர்ச்சாமி வந்து போலீஸ் ஆகுறது. நீங்க என்ன ஆகுறீங்க? போலீஸ். ஓகே, வெரி குட். நீங்க? மிலிட்டரி. ஓ, மிலிட்டரி, ராணுவ வீரன். வெரி குட். அப்புறம் நீங்க?
விண்வெளி ஆராய்ச்சி ம். விண்வெளி ஆராய்ச்சி இவர். நீங்க கலெக்டர். ஓகே, வெரி குட். மாவட்ட ஆட்சியர். கலெக்டர் என்ன பண்ணுவாரு? மக்களோட குறையெல்லாம் தீர்ப்பாரு இல்லையா? விஞ்ஞானி என்ன பண்ணுவாரு? இந்த நாட்டுக்கு வந்து நிறைய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் இல்லையா? மிலிட்ரி மேன் வந்து இந்த நாட்டுக்கே பாதுகாப்பறன்னு அவர் தான், கடவுள் மாதிரி. நீங்க டிராஃபிக் போலீஸ். அப்புறம் வேற என்னென்ன யாராவது என்னென்னமோ சொல்லியிருக்கீங்களே, ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். நீங்க பைலட், விமானம். நீங்க சத்தமா சொல்லணும். மிலிட்ரினா கெத்தா சொல்லணும் இல்லையா? மிலிட்ரி அப்படின்னு. அப்புறம் நீங்களும் மிலிட்ரி. ஓகே, வெரி குட். நீங்களும் மிலிட்ரி தான். இல்ல நிறைய மிலிட்ரி ஆபீசர்ஸ் தான் இருக்காங்க. ஆர்மி சோல்ஜர் தான் நிறைய. ஆர்மி சோல்ஜர்ஸ் தான். நீங்க வக்கீல். எல்லாம் இங்க நிறைய எல்லாம் பார்த்தோம்னா லாயர், போலீஸ் ஆபீசர், கலெக்டர், ஆர்மி ஆபீசர். வாத்தியார் யாருமே இல்லையா இங்க? வாத்தியார் போறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை எங்க யாருக்கும். ஏன்? நான் யாருன்னு தெரியுமா? நான் யாரு? மாஸ்டர். நல்லா படிக்கணும் சரியா? நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும். நல்ல வேலைக்கு போனால் தான், நல்ல உயர் அதிகாரியாக இருந்தால் தான் எல்லோரும் நம்மளை மதிப்பாங்க இல்லையா? இதே போல் 4 பேருக்கு இன்னும் 4 ஹெல்ப் பண்ணணும். நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் உதவி பண்ணணும். ரோட்டில் எங்கே பார்த்தாலும் சரி, வேறு யாராவது இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் உதவி பண்ணணும். இப்போது இராணுவ வீரர் இருக்கு இல்லையா? அவரோட வேலை என்ன? ஆர்மி ஆஃபீஸர். நாட்டை பாதுகாக்கணும். எங்கே பாதுகாக்கணும்? பார்டரில், எல்லையில். டிராஃபிக் போலீஸ் எங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிராஃபிக் போலீஸு வண்டி இடிச்சுக்கிறாங்க, எந்த சைடு போகணும், வழி கரெக்டாக யாராருக்கு என்னென்ன போக்கில் போகணும்னு சொல்லணும் இல்லையா? லாயர். லாயர் எங்க? லாயர் என்ன பண்ணுவீங்க? லாயர் இங்கே வாங்க. வக்கீல் என்ன பண்ணுவார்? கேஸை வெளியே வந்து எடுத்துடுறதா? அதாவது வந்து சட்டத்தை பாதுகாக்கணும். நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பாதுகாக்கணும். அவர் தான் வந்து நீதிபதி. அப்புறம் இவர் போலீஸ் ஆஃபீஸர் ஆரிச்சாமி. போலீஸ் ஆஃபீஸரே என்ன பண்ணுவீங்க? திருடனை போட்டு. அப்புறம் சத்தமாக சொல்லுங்க. வேற என்ன பண்ணுவீங்க? யாராரு யாரெல்லாம் வராங்களோ ஜெயிலு போட்டுறதா? அதாவது வந்து தப்பு பண்றவங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்? நல்ல வழியில திருத்தணும் இல்லையா? அது போக வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, தண்டனை கொடுப்பாங்க இல்லையா? எதுக்காக? தப்பு செய்யறதுக்காக. இனிமேல் தப்பு செய்யாம இருக்கிறதுக்காகவும். சரி சரி, எல்லாம் சாப்பிடுங்க. ஏன் வச்சுட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. உட்காந்து சாப்பிடுங்க. இதாங்க அதில் கொட்டி எல்லாம் சாப்பிடுங்க. சில இதில் கொட்டி. வணக்கம் நண்பர்களே. வாழ்வின் ஒவ்வொரு நொடி பயணமும் இறைவன் எழுதிய எழுத்துக்கள் தாங்க. அந்த இறைவன் எழுதிய எழுத்துக்களில் அழகான எழுத்துக்களா, அன்பான எழுத்துக்களா நாம் தற்பொழுது நம் அன்பு குழந்தைகள் வாழும் கேண்டில் ட்ரஸ்ட்டில் தாங்க இருக்கோம். இந்த கேண்டில் ட்ரஸ்ட் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் காந்தி கிராமம் என்னும் பகுதியில் வந்து பார்த்தோம்னா நம் அன்பு குழந்தைகள் இங்கே இருக்காங்க. இன்று நம் அன்பு குழந்தைகளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதாவது ஒவ்வொரு வாரமும் அந்த வாரத்தின் நாட்களில் நம் கேண்டில் ட்ரஸ்ட்டுக்கு தேவைக்காக, உணவு தேவைக்காக வந்து நம்ம நேரடியாக வர முடியலனாலும் நம் குழந்தைகளோட தேவைகளுக்காக நம்ம டைரெக்டாக வந்து நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட் அனுப்புவோம். குழந்தைகளோட உணவு தேவைகள், மற்ற தேவைகளும் வந்து. ஆனாலும் வந்து பார்த்தோன்னா இன்று ஒரு அன்புக்குரியவரின் அன்பு வேண்டுகோளுக்காக நம் குழந்தைகளுக்கு வந்து நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிறக்காக அவரோட அன்பு வேண்டுகோளுக்காக வந்திருக்கோம். நாகை மாவட்டம் வேதராணியம் தின்னம்பலம் கிராமத்திலிருந்து பெரும் மதிப்பிற்குரிய செல்வராஜ் ஐயாவின் அன்பு வேண்டுகோளுக்காக இன்று நம் அன்பு குழந்தைகளை பார்க்க வந்திருக்கோம். அதாவது இன்று நம்
செல்வராஜ் ஐயாவின் அன்பிற்குரிய மனைவி பெரு மதிப்பிற்குரிய கமலம்மாவோட நினைவினால் கமலம்மாவோட நினைவினால வந்து பார்த்தோன்னா நம்ம அன்பு குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கியும் மளிகை பொருட்களும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி செல்வராஜ் ஐயா அன்போடு வேண்டிக்கிட்டாரு. அதனால தான் வந்து பார்த்தோன்னா நம்ம அன்பு குழந்தைகளை பார்க்க வந்திருக்கோம். வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா எல்லோருமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் நம் வக்கத்தன் வாத்தியார் யூடியூப் சேனல் மக்களோட நலனுக்காகவும் ஏழை குழந்தைகளோட கல்விக்காகவும் மற்றும் முதியோர்கள் எத்தனையோ பயணங்களை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட பயணங்கள். ஆனால் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கிற நம் அன்பு குழந்தைகளுக்கு ஒரு தாயாகவும் ஒரு தந்தையாகவும் ஒரு நண்பனாகவும் அண்ணனாகவும் வந்து ஒரு 20 வருடங்களாக நம்ம அன்பிற்குரிய தர்மராஜ் அண்ணா வந்து பார்த்தோன்னா நம்ம அன்பு குழந்தைகளோட வாழ்ந்துட்டு இருக்காருங்கிறத விட அந்த அன்பு குழந்தைகளை வந்து அன்போடு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம் தர்மராஜ் அண்ணா வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க உணவுகள் கொடுக்குறோம், தேவையான புத்தகங்கள் கொடுக்குறோன்னு. என்னை பொறுத்தளவுக்கு எல்லாமே அன்பை மட்டுமே கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் நம் குழந்தைகளை பார்க்க வரும் பொழுது அவ்வளவு ஒரு அன்போடு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். மேலும் வந்து பார்த்தோன்னா நம் கேண்டில் ட்ரஸ்ட்டுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவர்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு விசேஷங்களாகட்டும், இல்லை திருமண நாள், பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள், அந்த மாதிரி எல்லா விசேஷங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா நம் அன்பு குழந்தைகளுக்கு வந்து தவறாமல் அவர்களோட அன்பை வழங்கி கொண்டிருக்கும் நம் வக்கத்தன் வாத்தியார் சேனல் அன்பு உறவுகளான சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லோருக்கும் வந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறோம். இந்த நாளில் வந்து பார்த்தோம்னா கமலம்மா வந்து விண்ணுலகில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம் அன்பு குழந்தைகளுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் நிச்சயமாக வரும். மேலும் வந்து பார்த்தோன்னா கமலம்மாவோட அந்த ஆத்மா வந்து நிச்சயமாக பார்த்துக்கிட்டு இருக்கும். அவரோட ஆத்மா வந்து பார்த்தோன்னா அவரோட குடும்பத்தார், அவரோட பிள்ளைகள், பேரம் பேத்திகள் எல்லோருக்குமே நிச்சயமாக அவங்களோட ஆசீர்வாதம் நிச்சயமாக சென்றடையும். இந்த ஒரு மாபெரும் ஒரு உதவியை வழங்கிய திரு மதிப்பிற்குரிய செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு நம் கேண்டில் ட்ரஸ்ட் சார்பாகவும் நம் வக்கத்தன் வாத்தியார் அன்புறவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப நிறைவாக இருக்குது. நம்ம அன்பு குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கோம். நம்ம வந்ததுமே நம்ம அன்பு குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்தோம். அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவோடு இருக்காங்க. அந்த கனவு நிச்சயமாக நிறைவேறும். அதற்கு அந்த இறைவன் இருக்கார். அதற்கடுத்து வந்து பார்த்தோன்னா அந்த இறைவனோட ரூபத்தில் வந்து எத்தனையோ அன்பான உள்ளங்கள் இருக்காங்க. இங்கே பக்கபலமாக நம்ம தர்மராஜன் இருக்கார். இவங்களோட எதிர்காலம் நிச்சயமாக சிறக்கும். அதுவே ரொம்ப ஒரு நிறைவாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நம்ம கேண்டில் ட்ரஸ்ட்டுக்கு தொடர்ந்து சில வருடங்களாக வந்து போயிட்டுருக்கக்கூடிய சீனிவாசன் சார் மற்றும் அவரது குடும்பத்தார் நம் குழந்தைகளுக்கிட உணவு தேவையை பெரிய அளவில் பூர்த்தி செய்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு பாத்திரத்துலேருந்து எல்லா திங்ஸும் ரெகுலராக எனக்கு இன்றைக்கி ஹோம் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு சீனிவாசன் சாருடைய பக்கபலம் இல்லைன்னா கட்டாயம் இந்த அளவுக்கு கடந்து வந்திருக்க முடியுமாங்கிறது சந்தேகம். இன்றைக்கி இந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கும் எங்களுக்கும் கேண்டில் ட்ரஸ்ட்டுக்கும் சப்போர்ட் இருக்கக்கூடிய சீனிவாசன் சார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் கேண்டில் ட்ரஸ்டின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி மளிகை பொருட்கள் வழங்க இன்று மளிகை பொருட்கள் வழங்கியிருக்கக்கூடிய செல்வராஜ் ஐயா மட்டும் இல்லாமல் ரெகுலராக நம்ம குழந்தைங்களுக்கு உணவு தேவைக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கேண்டில் ட்ரஸ்டின் சார்பாக மிகுந்த நன்றியை செய்திருக்கிறேன். அங்கிருந்து வரேங்க. அரிச்சாமி போ. ஆர்ச்சாமிக்கானா அடுத்து கபடி 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 நீங்க தோக்க கூடாது அதுக்காக
ஆரிச்சாமி ரைட். டேய் சிம்பே வாடா. நீ போய் நில்லு. நான் எனக்கு நீ வந்தா நானே வரட்டுமா? டேய் சிம்பே வந்து கபடி 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 கபடி. இவளுக்கு நான் நம்பி டேய் என்னடா ஆள் பல்கா வர்றான். சிவா போடு போடு வாடா டேய். ஒத்தடா. அடுத்து சிங்கத்தை கலா இருக்கிறவங்க. சிங்கம் அப்படி முன்னே ஆளு ஓடிட்டா உள்ள. ஏன் முன்றே அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் அரிசி முதல்ல வாங்கடா. அரே போய் அப்படி போறா. 2 பாயிண்ட் வாடா மச்சான். எவ்வளோ பாயிண்ட்? சூப்பர், கை தட்டுங்க. நெக்ஸ்ட் யாரு? அடுத்த சிங்கம் யாரு? அடுத்த நானு வாட்டு வண்டி வாட்டுவா பாத்துக்கலாம். வாட்டுவா நல்லா வாட்டுக்கலாம். இங்கிட்ட சூப்பர் 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 சூப்பர். குடிச்சுக்கிறேங்க. இது வரும்போது சரி ஃபர்ஸ்ட் வந்து ரைட் வா. என்ன அந்த இடத்துல ஒழுங்கா விடா. சத்தம் வரல. கபடி 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 கபடி. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. யுவார்ச்சன் ஃபர்ஸ்ட் சாமி கபடி கபடி கபடி. அப்படியே டைவ் டைவ் காத்து. ஏடா யாரா கால தூக்குது? ஏடா சின்ன பையன். சரி 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 அழுக அழுக. சின்ன பையன் என்ன மேடம்? சரி
கபடி 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 ले कविने बाल கபடி கபடி कविने பின்னாடி வா कविने கபடி புடி புடி புடிங்க கபடி 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 சேவ் பண்ணிட்டேன் அந்த கால் சேவ் பண்ணிட்டேன் ஐயோ வாய் படிச்சு வேற தம்பியானே உட்கார அவ்வளோ பாரு நடந்தே பாரு இல்ல கார்னர் பாரு பேக்கப் பாரு இல்ல